அமைதியா அனைத்து நிர்வாகிகளும் தங்களுடைய பதவியை இந்த புரட்சி தலைவி அம்மாவின் முன்னிலையில் ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை ராஜினாமா செய்கிறோம். நீங்க போட்ட பதவியை நீங்க நீக்கிறதுக்கோ எங்களை போல தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். எங்களை போல தொண்டர்கள் எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அமைச்ச திமுக கூட கள்ள கூட்டணி வச்ச எடப்பாடியாரு நாங்க ஏற்றுக்கவே விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியை அழிச்சுட்டாங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே 3வது பெரிய கட்சிமா நம்ம கட்சி. பெரிய கட்சிமா நம்ம கட்சி. கட்சியை அழிச்சுட்டாங்க எடப்பாடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி, இலைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது? இன்னைக்கு பதவி போட்டுக்கலாம். யாரு? செம்மரம் கடத்தல 6 மாசம் ஜெயில இருந்தவன், கொலைகேசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா இருந்தாலும் நடக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விடுவு காலம் வேண்டும். அதனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் வந்து முறையிட்டுள்ளோம். சார், நீங்களா கட்சியில ரொம்ப காலமா பயணிச்சீங்க. இந்த திடீர் முடிவு காரணம் என்ன? அவர் எடப்பாடி அவர்கள் அம்மா இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்ய சொன்னாங்க அம்மா அவர்கள். ஆனா இவர் 100 மாதம் ஆச்சு. ஒரு பொது செயலாளர் 100 மாதத்துல இந்த இயக்கத்தையுமே அடியோடு அடிச்சுக்கிறார். எதுக்காக? தன் சுயநலத்துக்காக 2 கோடி தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை இவர் மட்டும் சுயநலத்துக்காக தொண்டர்களுடைய அந்த மனநிலை அறியாமல் தான் மட்டும் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இந்த இயக்கத்தை அதல பாதாள அளவுக்கு எடுத்து போய் இருக்கின்றார். அதே போல இந்த பதவி எங்க மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்க பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்க ரிசைன் பண்றோம். ஆமா, நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஜெயிச்சிருந்தீங்க. அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சியை விட்டு விலகுறீங்க. வருத்தமா விலகல, பொறுப்பு எந்த பொறுப்பு இல்ல. எல்லாரும் கண்ணீரும் கம்பெனியமா தான் இருக்காங்க. கண்ணீரும் கம்பெனியமா அம்மாட்ட முறையிட்டு எங்க பொறுப்புகளை நாங்க அம்மா காலையில ஒப்படைச்சிருக்கிறோம். எங்க மூத்த நிர்வாகிகள் தலைமை கழகத்துக்கு அவங்க போயிட்டு அந்த மீது இருக்க நிர்வாகிகள் கொடுப்பாங்க. 2வது இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நிலைமையும்
இங்க எவ்வளவு கொதிப்புல இருக்காங்களோ இதே போலதான் தமிழகத்துல அனைத்து நிர்வாகியுடைய நிலவரம் இருக்குது. நிலவரம் கொத்து கொத்தா இவங்க எல்லாரையும் வெளியேத்த அவங்க எல்லாருமே எங்க அம்மா கிட்ட வந்து எல்லாம் அம்மா போட்ட பதவி எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருமே அம்மா போட்ட பதவி. ரெண்டாவது அண்ணன் சிவிஎஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்க அரசியல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் சிவிஎஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தின் அரசியல் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டவரு. எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ரெட்டையிலை மீட்டெடுத்த வெற்றி நாயகன் தான் நாங்கெல்லாம் கோஷம் போட்டுருக்கிறோம். இப்ப அந்த ரெட்டையில எங்க இருக்குது? அந்த ரெட்டையில எங்க இருக்குன்னு தெரியாம ஆகி போச்சு. இப்ப புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்க வேணா போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது, தகுதி வாய்ந்த இல்ல. தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில வந்து எங்க கண்ணீரை வந்து நாங்க வந்து கண்ணீரோட நாங்க வந்து அம்மா கிட்ட சொல்லிருக்கோம். ஏன்னா 2015 அம்மா ஒன்றிய போட்டாங்க. இன்னி நாள் வரை நாங்க வந்து பொருள் செலவு, உடல் பொருள், ஆவி எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். இந்த கட்சியாக தமிழகத்துல ஒட்டுமொத்த பேர் இந்த நிலையில் தான் இருக்காங்க அதிமுக.